ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெக்டார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வெக்டார்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வெக்டார்ஸை க்ராஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கவே முடியாது. ஸோ மெக்கானிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெக்டார்ஸ் தான் வந்து பேஸு. ஸோ இஃப் யூஆர் இன் கிளாஸ் 11, 12 நீங்கள் எது இருந்தாலும் சரி நம்மளுக்கு வெக்டார்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணணும். ஓகே, ஸோ வெக்டார்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல். We need to know about this. Okay, so vector start பண்ணலாம். So topic வந்து இன்னைக்கு வந்து vectors. So vectors நம்ம படிக்கணும் அப்படின்னா scalars என்றது நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, so first வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா any physical quantity ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா நம்மளோட மாஸ் தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் கேட்குறோம், 50 கிராம் இது தாங்க, 1/4 கிலோ இது தாங்க அப்படின்னா we are talking in mass, கிராம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது மாஸ் பற்றி பேசுகிறோம். அதுதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதே மாதிரி டைம் வந்து 10 செகண்ட்ஸ் ஆச்சுப்பா, ½ அன் ஹவர் ஆச்சு, நீங்கள் 1 ஹவர் லேட்டாக வந்திருக்கீங்க, இது எல்லாமே டைம். ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி can be, இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, பைக்கில் போகும்போது ஸ்பீடு பற்றி பேசுவோம். ஸ்பீடுன்றது என்னது? ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுவும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி கேன் பி ஸ்கேலார் ஆர் வெக்டார். ஸோ எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒன்று ஸ்கேலராக இருக்கலாம், இல்லை வெக்டாராக இருக்கலாம். இப்போது நீங்கள் வந்து 11th 12th லெவலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி தெரியாது. பட் இஃப் யூ கோ மோர் எம்எஸ்சி லெவல், லைக் நீங்கள் ரொம்ப பிஹெச்டி அந்த சைட் போகிறீங்க அப்படின்னா அந்த கேஸில் உங்களுக்கு வந்து யூ வில் நோ அபவுட் சம்திங் கால்ட் அஸ் டென்சார். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டென்சாராகவும் பிரிப்பான். ஸோ இந்த டென்சாரை வந்து நம்ம படிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஐ எம் கிவிங் அன் இன்ட்ரோடக்ஷன். ஸோ டென்சார்ஸ் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, ஸோ டென்சார்ஸ்னு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, அதை நம்ம படிக்க போகிறதில்ல. ஓகே, சரி. இப்போது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன நம்மளுக்கு தெரியணும். ஸோ a physical quantity having magnitude only, a physical quantity having only magnitude only அப்படின்றது வந்து என்னது? இட்ஸ் a scalar quantity. இப்போ இங்கே மேக்னிடியூட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஆல்வேஸ் அ நம்பர். இட் கேன் பி ஒன்லி அ நம்பர் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து என்னது? ஸ்கேலார். ஓகே, ஸோ மாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ மாஸ், இஃப் யூ டேக் மாஸ் வந்து 4 kg, 10 kg, 20 கிராம், இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு மேக்னிடியூடை குறிக்கிறது. மேக்னிடியூட் மீன்ஸ் இட்ஸ் அ பியூர் நம்பர். இட்ஸ் பியூர்லி அ நம்பர். வேறு எதுவும் அது சொல்ல ட்ரை பண்ணல. ஸோ இட்ஸ் அ பியூர்லி அ நம்பர். ஸோ அதே மாதிரி வால்யூம், இதுவும் என்னது? ஒரு நம்பர் மாதிரி. ஓகே, வால்யூம்ன்றது நீங்கள் என்ன சொல்லலாம்? 1 மீட்டர் கியூப் யூ கேன் சே. அப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஓகே, ஸோ டைம் இஸ் ஆல்சோ அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் பியூர்லி எ நம்பர். ஓகே, சரி. இப்போ வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ a physical quantity having magnitude na it's having a value and it's also showing a particular direction. A physical quantity magnitude a physical quantity having magnitude
and a specific direction. Okay, so magnitude இருக்கணும், specific direction it need to represent. So அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்றத சொல்றோம். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு மேக்னிடியூட் அண்ட் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இது மட்டும் போதுமா? நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படுது. இட் நீட் டு ஆல்சோ a quantity need to satisfy what? Need to satisfy parallelogram law of vector addition. So நம்மளுக்கு வந்து not only magnitude direction but it also need to satisfy what? Parallelogram law of vector addition. So அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வெக்டார் குவான்டிட்டிக்கு மூணு விஷயங்கள் இருக்கு. ஒன்று மேக்னிடியூட் இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும், லா ஆஃப் வெக்டார் அடிஷன் நீட் டு பி பிரசன்ட். எனி டவுட்? ரைட். ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு we have seen examples. ஓகே, இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சது வந்து ஃபோர்ஸ் வந்து என்னது, இப்போ நான் ஒரு பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை பார்த்து தான் பஞ்ச் பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் பார்த்து பஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்லோவாக பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றது மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸ்லோவாக இப்படி லைட்டாக ஒரு டச் பண்ணால் என்னோட மேக்னிடியூட் வந்து கம்மி. பவர்ஃபுல்லாக பஞ்ச் பண்ணால் என்னோட மேக்னிடியூட் அதிகம். ஸோ மேக்னிடியூடுன்றது என்னது, ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது. அந்த இது ஃபோர்ஸை நான் லைட்டாக கொடுத்தேன்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கம்மி. அதே மாதிரி என்னோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பவர்ஃபுல்லாக கொடுத்தேன்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அதிகம். டைரக்ஷன்றது ஒரு பர்டிகுலர் இந்த இடத்த மட்டும் பார்த்து நான் கொடுக்குறேன். என்னோட கையில் இந்த இடத்த மட்டும் நான் பார்த்து கொடுக்குறேன்னா இதை பார்த்தா இருக்குது டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டு விஷயம் ஒரு வெக்டாரில் இருக்கும். மேக்னிடியூடுன்றது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது, எந்த டைரக்ஷனில் கொடுக்குன்றது இட் இஸ் ஹேவிங் எ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கணும், மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்கணும். கூட நம்மளுக்கு என்ன இருக்க தேவை இருக்குது, it need to satisfy parallelogram law of vector addition. புரியுதா? ஸோ ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து வெலாசிட்டி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நான் இந்த பர்டிகுலர் டைரக்ஷன், நான் ரோட்டில் நேராக நடந்து போகிறேன், அப்புறம் ரைட் எடுக்கிறேன். அப்போ இது என்னது உங்களுக்கு, நான் எவ்வளோ வேகமாக போகிறேன்றது வெலாசிட்டியோட மேக்னிடியூட். நான் ஸ்லோவாக நடந்து, நல்லா கவனிங்க, மேக்னிடியூட்ன்றது வெலாசிட்டியில் என்னென்னா, நான் ஸ்லோவாக நடந்து போனால் அது என்னது, அது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கம்மி. ஓகே, நான் வேகமாக நடந்து போனேன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அதிகம். பட் ஆனால் வந்து டைரக்ஷன் வந்து என்னது, ஸ்ட்ரெயிட் ரோடில் நடந்து போகிறேன், அதான் என்னோட டைரக்ஷன். புரியுதா? ஸோ வெலாசிட்டினா மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். வெலாசிட்டின்னும் போது மேக்னிடியூட் வந்து எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறேன்னா ஸ்லோவாக நடந்து போகிறேன்னான்றதை வச்சு சொல்கிறது. டைரக்ஷன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேயும் வெக்டாருக்கு மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன சொல்லலாம், velocity, displacement நம்ம என்ன சொல்லலாம், வெக்டார் குவான்டிட்டி we can say. சரி, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இது ரெண்டு பார்த்தாச்சு, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்க? weight we can say, ரைட்டா? ரைட். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்து வரும், என்னன்னா கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டி? நான் இங்கே ரெண்டு இதுலையுமே எழுதலை கரண்ட்டை பற்றி. ஸோ கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி கீழே வருமா வெக்டார் குவான்டிட்டி கீழே வருமா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கரண்ட் வந்து ஒரு ஒயரில் நம்ம போகுது அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஒயரில் கரண்ட் வந்து போகுது. ஓகே, சம் ஐ கரண்ட் போகுது இந்த ஒயரில். இட் இஸ் அ ஒயர், கரண்ட் இந்த ஒயரில் போகுது.
அப்போ இதுக்கு வந்து என்ன இருக்கு, 1 ஆம்பியர் கரண்ட் போகுது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைரக்ஷனில் போகுது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா என்னது? ஸோ இதுக்கு மேக்னிடியூட் இருக்க கரண்ட்டுக்கு டைரக்ஷனும் இருக்குது. அப்போது இதை நம்ம உடனே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இது ஸ்கேலாரும் கிடையாது, வெக்டாரும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஸ்கேலாரும் கிடையாது, வெக்டாரும் கிடையாதுன்னா நான் மூணாவதாக ஒரு விஷயம் சொன்ன பாருங்க, டென்சார். பட் ஆனால் நம்ம இந்த லெவலில் நம்ம இப்போது டென்சாரை பற்றி பார்க்க வேண்டாம். பட் ஆனால் மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. பட் ஆனால் இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். அதாவது இப்போ நல்லா கவனிங்க, பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் நம்ம கம்மிங் டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா இங்கே. இப்போது இது வந்து திஸ் இஸ் ஒன் ஒயர், இந்த ஒயரில் கரண்ட் வந்து I1 வருது, திஸ் இஸ் I2. ஓகே, ரெண்டு ஒயரில் என்டர் ஆகிற கரண்ட் என்ன ஆகுது, அப்படியே அந்த பக்கம் மூணாவது ஒயரில் வருது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஒயர் என்டர் ஆகுதுல கரண்ட்டு, ரெண்டு ஒயருக்கும் ஆங்கிள் பிட்வீன் them என்னது, தீட்டா. இப்போது நான் சொல்கிறது கவனிங்க, ஒயர் 1 ஒயர் 2, ஒயர் 1 திஸ் இஸ் ஒயர் 2, ரெண்டு ஒயரில் I1 I2 கரண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ கரண்ட் வந்து என்டர் ஆகுது, என்டர் ஆகி இந்த மூணாவது ஒயர் 3ல கரண்ட் I வெளில வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட் வெளில வருது. நான் இப்போ என்ன எழுதுவேன், I1 I2க்கு ரிலேஷன் வந்து I is equal to I1 plus I2ன்னு எழுதுவேன். ஓகே, நல்லா கவனிங்க, கரண்ட் வந்து மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் டன். இப்போ ரெண்டு இதையும் ஆட் ஆகும்போது நம்மளுக்கு வெளியில் வரும்போது என்ன வருது, ரெண்டு இதை ஆட் ஆகி இன்னொரு கரண்ட் வருது. இப்போது இந்த கரண்ட் வந்து அந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கா, independent of angle theta. அப்போ இது வந்து என்ன சொல்கிறான், இது ஸ்கேலாரும் கிடையாது, வெக்டாரும் கிடையாது, டென்சார் சொல்லுவான். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட லோயர் கிளாஸஸ் 11th 12th here we take current as a ஸ்கேலார் குவான்டிட்டியாகவே எடுத்துப்போம். கரண்ட் இஸ் a ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். எனி டவுட்? ஸோ என்னதான் கரண்ட் வந்து நான் டென்சார்னு சொல்ல வரேன், ஆனால் நம்ம டென்சாரை பற்றி இங்கே நம்ம பேச மாட்டோம் 11th 12th லெவலில். ஸோ வி ஆர் ஜஸ்ட் இக்னோரிங் இட். ஸோ நம்மளுக்கு வந்து எது கணக்கு அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை பற்றி தியரிஸ்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதில் அடிக்கடி வரும். ஓகே, ஸோ ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இங்கே இல்லாதனால அது என்னது, அது இட் இஸ் அ what? It is a scalar quantity. சரி, இப்போ ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும், அப்புறம் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போது வெக்டார்ஸை பற்றி நெக்ஸ்ட் we will just continue. வெக்டாரை ரெப்ரசன்ட் எப்படி பண்ணுவீங்க, அதாவது நோட்டேஷன். வெக்டார் நோட்டேஷன்னா வெக்டாரை எப்படி நீங்கள் டினோட் பண்ணுவீங்க? So it is denoted by what letters? It is denoted by இப்போ வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ்ன்னு இருக்குன்னு வைங்க, it is denoted by bold letters. Bold capital letters. Bold capital letters or small letter. Small letter. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஒரு ஃபோர்ஸ்ன்னு இருக்குன்னு வைங்க, ஃபோர்ஸை வந்து நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலன்னா எஃப்னு போட்டு, தட் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டரில் வெக்டார் போடலாம். ஓகே, இல்லைனா என்ன பண்ணுவான், ஒரு ஸ்மால் லெட்டர் சம்டைம் ரொம்ப ரேர் சினாரியோஸில் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுவான், ஒரு சின்ன எஃப் மாதிரி போட்டு அப்படியும் நீங்கள் வெக்டார் சைன் மேலே வந்து ஒரு ஆரோ போட்டு காட்டணும். ஸோ இட் இஸ் ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்றதுனால அதையும் காட்டணும். இப்போ சில நேரங்களில் இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா டைமும் வெக்டார் ஒரு ஆல்ஃபபெட் போட்டு அதுக்கு டைரக்ஷன்ஸ் அந்த வெக்டார் சைன்லாம் போட மாட்டான். அவன் என்ன பண்ணிடுவான், போல்டு மட்டும் பண்ணி காட்டுவான். அதாவது
இப்போ ஃபோர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா they will write like this one. டார்க்காக கொடுத்துருப்பான். நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போதே டார்க்காக கொடுத்துருப்பான். ஒரு குவான்டிட்டியை ஒரு லெட்டரை வந்து டார்க்காக பிரிண்ட் பண்ணாலே உங்களுக்கு அது வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்கில் இதை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்கான். சரி, இப்போது இது வந்து ஒரு ஃபோர்ஸை ஐ எம் ட்ரைங் டு ரெப்ரசன்ட். திஸ் இஸ் அ ஃபோர்ஸ் ஐ எம் ட்ரைங் டு சே. இப்போ இதே மாதிரி வேறு எது டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லா இதுக்குமே நம்மளுக்கு இதே மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் they can use, small letters. ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு. எனி டவுட்? இப்போ அடுத்து நம்ம வந்து வெக்டாரை நொட்டேஷன் கொடுத்துட்டோம், என்ன சிம்பிளில் கொடுப்போம் அப்படின்னு. இப்போ எந்த ஒரு வெக்டார்லையுமே நம்மளுக்கு என்ன இருக்கும், எந்த ஒரு வெக்டாருக்குள்ளேயும் என்ன இருக்கும் நம்மளுக்கு, எந்த ஒரு வெக்டார்லேயும் மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். இப்போ வந்து graphical representation of a vector, graphical representation of a vector. எப்படி கிராஃபிக்கலா வெக்டார்ஸை ரெப்ரசன்ட் பண்றது, எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். கிராஃபிக்கல் மீன்ஸ் பிசிக்கலா அதை நீங்க எப்படி காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி கிராஃபிக்கலா கேட்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு வெக்டார். இப்போ நான் ஏ வெக்டார் இதை நான் சொன்னேன் அப்படின்னா அதை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதாவது ஒரு பெரிய லைன் கோடு போட்டு ஒரு எண்டில் மட்டும் ஆரோ போட்டு காட்டணும், ரெண்டு பக்கம் ஆரோ போடக்கூடாது. இட் டசன்ட் ரெப்ரசன்ட் வெக்டார். ஏன்னா வெக்டாருக்குன்னு ஒரு டைரக்ஷன் தான் இருக்கணும். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், வெக்டார் ரெப்ரசன்டேஷன் அப்போ அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது வந்து அந்த ஆங்கிள் ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணும்போது ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டாரில் ஏ வெக்டாரை வந்து நான் ஒரு சிம்பிள் போட்டு ஆரோ மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது இந்த வெக்டாரை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு வெக்டார்னா அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். கரெக்டாக? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, வெக்டார் போட்டுட்டு இப்படி சிம்பிள் போட்டானா அது என்ன அர்த்தம், மேக்னிடியூட் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் இல்லைனா வெறும் வெறும் ஏ அப்படின்னு போடவும் செய்வோம். ஓகே, ஸோ இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார். இப்போது அதே நேரத்தில் வெக்டாருக்கு என்ன இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். டைரக்ஷன்றது என்னது, இதுதான் அதோட டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டார் எப்படி இருக்கும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டார் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏ போட்டு அதுக்கு கேப் மாதிரி மேலே ஒரு சிம்பிள் போட்டு காட்டியிருப்போம். ஏ போட்டு அதுக்கு கேப் போட்டால் அது அந்த வெக்டாரோட டைரக்ஷனை காட்டும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஒரு வெக்டாருக்குள்ள மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. மேக்னிடியூட்ன்றது நான் சொல்லிட்டேன், அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் வெக்டார். ஸோ இப்போ நான் கிராஃபில் இப்போ நான் ஒரு லைன் மட்டும் வரைகிறேன். அப்போ இந்த வெக்டாரை நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எது ரெப்ரசன்ட் பண்ணுது, மேக்னிடியூட். லென்த் ஆஃப் த வெக்டார் ஏ, அதாவது இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், ஒரு வெக்டாரை நான் ட்ரா பண்ணியிருக்கேன், அதோட லென்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுது. நான் வந்து இப்படி ஏ போட்டு இதுமாதிரி டேஷாக போட்டேன் அப்படின்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். இட் இஸ் இன் வாட் டைரக்ஷன், ஏ கேப் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு. ஸோ magnitude of a vector represents what? Physically பார்க்கும்போது it represents it gives the length of the vector, length of the vector, ரைட்டா இல்லையா? length of the vector கொடுக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு வெக்டாரை காட்டுறேன். இது ஒரு வெக்டார், இதோட லென்த் வந்து சம் லென்த் இருக்கு. இது ஒரு வெக்டார். எந்த வெக்டாருக்கு லென்த் மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும்? ரெண்டுமே ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். இது F1,
அதாவது இது வந்து நம்மளுக்கு வந்து f1, இது வந்து என்னது நம்மளோட f2. ஓகே, f1 f2. ஸோ இப்போ இதில் யாருக்கு மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது? ரெண்டுமே ஃபோர்ஸ் தான், ரெண்டுத்துக்குமே சேம் டைரக்ஷனை பார்த்தா இருக்குது. இதுவும் இந்த டைரக்ஷனை பார்த்தா இருக்குது, இதுவும் இந்த டைரக்ஷன் பார்த்தா இருக்குது. பட் இதில் யாருக்கு மேக்னிடியூட் அதிகம்? யாரோட லென்த் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும். சி, ரெண்டு பேருமே டைரக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது, லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தா இருக்குது. ஸோ டைரக்ஷன் நம்ம ரெண்டு பேருக்குமே சேம் தான். ஆனால் யாருக்கு மேக்னிடியூட் அதிகம், யாரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் ஃபோர்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னிடியூட் ஆஃப் Fn வெக்டார் தான் என்னது அதிகம் கம்பேர் டு மேக்னிடியூட் ஆஃப் F2 வெக்டார். புரியுதா? ஸோ லென்த் ஆஃப் த வெக்டாரை வச்சு நீங்கள் என்ன சொல்லிடலாம், அதோட மேக்னிடியூட சொல்ல முடியும். ஓகே, சரி. இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெக்டார்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில், எனி வெக்டார் let it be some a vector can be written as a product of what? As a product of magnitude and direction. ஏன்னா ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. ஸோ எந்த ஒரு வெக்டாரையும் can be written as a product of magnitude and direction. ஓகே, ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது நம்மளோட ஏ வெக்டார் அப்படின்னா மேக்னிடியூட் என்னது, இது நம்மளோட மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். இப்படி தான் ஒரு வெக்டாரை நம்மளால் பிரித்து எழுத முடியும். இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகே, உங்களுக்கு இப்போவே நான் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, சரி. இப்போ ஒரு வெக்டாரை மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷனாக எழுத முடியும். இப்போது நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, இது வந்து இது என்ன ஆக்சஸ் உங்களுக்கு? இது ஐ கேப், இது ஜே கேப். இதில் ஒரு முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் ஐ லெஃப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஏ கேப்ன்றது டைரக்ஷனை மட்டும்தான் காட்டுது. ஓகே, இந்த ஏ கேப்போட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இதோட மேக்னிடியூட், சி அது வந்து வெறும் டைரக்ஷனை மட்டும் காட்டுதுன்னு சொல்லும்போது, அதுவும் ஒரு வெக்டார் மாதிரி நீங்கள் மேக்னிடியூட் எடுத்தீங்க அப்படின்னா அதோட மேக்னிடியூட் என்ன இருக்கும்? ஸோ இது வந்து ஒரு லென்த் ஆஃப் த ஏ கேப் அப்படின்னு, இது வந்து ஒரு ஏ கேப் வெக்டார். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? யூனிட் வெக்டார். கேள்விப்பட்டிருக்கீங்களா மேக்ஸில்? யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார் அப்படின்னா ஏ கேப்பு, அது யூனிட் வெக்டார். அதோட மேக்னிடியூட் 1 இருக்கும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதோட லென்த் வந்து 1 யூனிட் இருக்கும், 1 அதோட வேல்யூ. புரியுதா? ஸோ தட் இஸ் த யூனிட் வெக்டாரோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அடுத்து வந்து ரைட்டில் பார்த்துருக்குது ஐ கேப், மேலே பார்த்துருக்குது ஜே கேப். சரி, எவ்ரி திங் இஸ் டன். இப்போ எப்படி ஒரு வெக்டாரை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ப்ளஸ் ஐ கேப், ஜே கேப். நம்மளுக்கு மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஐ கேப்போட மேக்னிடியூட் என்னது? 1. ஜே கேப்போட மேக்னிடியூட் என்னது? 1. இவங்கெல்லாம் என்னது? யூனிட் வெக்டார். படிச்சிருக்கீங்களா? அவங்களோட வேலை என்னென்னா வெறும் டைரக்ஷன் மட்டும் தான் காட்டுவாங்க, மேக்னிடியூட் 1 இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோதான். சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வெக்டாரை நம்ம மேக்னிடியூட் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். இப்போ இது என்னது? இது என்னோட ஏ வெக்டார். ஏ வெக்டாரோட லென்த் என்னதுங்க? நான் என்ன கொடுக்குறேன்? 2ன்னு கொடுக்குறேன். மேக்னிடியூட் வந்து 2 யூனிட். ஐ டோன்ட் நோ, அது ஃபோர்ஸாக இருக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், வெலாசிட்டியாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏ வெக்டார் வந்து என்னது? லென்த் வந்து 2. இப்போ இதை எப்படி நான், இது என்ன டைரக்ஷனில் இருக்குது? இப்போ நான் இதை மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷனாக எப்படி எழுதுவேன்? பாஸ் பண்ணிவிட்டு 1 செகண்ட் யோசிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கமெண்ட்டில் கூட நீங்கள் சொல்லலாம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த வெக்டாரை என்னால் என்ன எழுத முடியும்? மேக்னிடியூட் ஏ இன்டு ஏ கேப். சி, மேக்னிடியூட வெறும் ஏ கூட ஏ இன்டு ஏ கேப். இப்போ ஏன்றது என்னது நம்மளுக்கு? 2. ஏன்னா லென்த் ஆஃப் த வெக்டார். அதுக்கப்புறம் ஏ கேப்ன்றது என்னது? ஏ கேப்ன்றது டைரக்ஷன். இது என்ன டைரக்ஷனை பார்த்துருக்கு? இது என்ன டைரக்ஷன் பார்த்துருக்குன்னா ஐ கேப்பை பார்த்துருக்கு. அப்போது
இது நான் என்ன பண்ணலாம், I cap. கரெக்டாக இல்லையா? ஏன்னா இது நீங்கள் கோஆர்டினேட் சிஸ்டமோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது I cap, இது நம்மளோட J cap. இதே மாதிரி இப்போ வேற ஒரு வெக்டாரை காட்டுறேன். இப்போ இது வந்து ஒரு B வெக்டார். ஓகே, இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 3. I don't know, I am not going into the unit of it, just 3. It can be force, velocity, it can be anything. So இதை நம்ம எப்படி வந்து magnitude into direction எழுதுறது, very important. So magnitudeன்றது என்னது, அந்த லென்த். ஸோ 3, டைரக்ஷன் என்ன டைரக்ஷனை பார்த்துருக்கு, மேலே பார்த்துருக்கு. அப்போ இது என்னது நம்மளுக்கு J cap. புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து magnitude டைரக்ஷனாக எழுத முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கேஸுக்கு நம்ம அடுத்தடுத்து போக போக உள்ள I will teach you. சரி, இப்போ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து எப்போ பாரு ரெண்டு வெக்டார்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை கண்டுபிடிக்கிற சுச்சுவேஷன் எப்பவுமே வந்துட்டுருக்கும். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் ஆல்வேஸ் யூ கேன் கெட் த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, அட்டாச். வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து ஒரு வெக்டார்னு வைங்க. இந்த வெக்டாரில் இந்த கீழ் பகுதி, இந்த வெக்டார் போட்டிருக்க இடத்த வந்து என்ன சொல்லுவான், ஹெட்டுன்னு கூப்பிடுவான். வெக்டாரோட ஹெட்டுன்னு கூப்பிடுவான். இந்த பின் பகுதியை வந்து they will call it as tail. ஸோ வெக்டார் எந்த சைடு போட்டிருக்கோ அது பேர் என்னது, ஹெட்டு. இந்த பேக் சைடில் இருக்க ரீஜனுக்கு பேர் என்னது, டெய்லு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாச். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அட்டாச் த tail. First attach the tail of both the vectors. First attach the tail of both the vectors. இப்போ ரெண்டு வெக்டாருக்கு நான் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு வெக்டாரோட டெய்லையும் அட்டாச் பண்ணிடுவேன். அட்டாச் த டெய்ல் ஆஃப் போத் த வெக்டார்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் என்னது, செகண்ட் ஸ்டெப்பு, find the angle between, find the, முக்கியமாக என்ன அப்படின்னா find the shortest angle, find the shortest angle between them. B/W னா between அர்த்தம், between them. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே டெய்ல் ஜாயின் பண்ணிட்டுங்க. டெய்ல் ஜாயின் பண்ணிட்டு ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் them தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி பண்ணுறது? சரி, இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு வெக்டார், let it be some a வெக்டார். ஓகே, இப்போ இது வந்து என்னது, இது என்னோட b வெக்டார். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஆங்கிள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டெய்ல் ஜாயின் ஆயிருக்கா, ரெண்டு பேரோட டெய்லும் ஜாயின் ஆயிருக்கு. எஸ், டெய்ல் இஸ் பீன் ஜாயின். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் தெம். ஏன் இந்த ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சி டெய்ல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு விதத்தில் நீங்கள் ஆங்கிளில் சொல்ல முடியும். ஒன்று வந்து என்னது, இந்த சைடு ஆங்கிள் இருக்கு, இதையும் சொல்ல முடியும், இதையும் சொல்ல முடியும். ஓகே, இதில் எந்த ஆங்கிள் ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள், டெய்ல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதி தான் இந்த ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், தீட்டா. புரியுதா? ஸோ இங்கே வந்து பார்க்குறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆங்கிள் பிட்வீன் them எவ்வளோ இருக்காங்கன்னா 90 டிகிரி. ஸோ நம்ம ரிமைனிங் ஆங்கிளான 270 சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த ஆங்கிள் 270 வரும். வி ஷுட் சே ஒன்லி த ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள். புரியுதா? சரி, ஸோ ஆங்கிள் வந்து எப்போவுமே ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 டிகிரியிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் தான் ஆங்கிளோட வேல்யூ எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். 0லேருந்து 180க்குள்ளே மட்டும்தான் வேரி ஆக முடியும். புரியுதா? ரைட். சரி, இப்போ ஐ எம் கோயிங் டு கன்சிடர் another கேஸ். இந்த கேஸ் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து A வெக்டார் and this one is B vector. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? கமான்.
ஃபஸ்ட்டு ப்ரொசீஜருக்குள்ளே போங்க. ப்ரொசீஜர் என்னது? டெயில் ஜாயின் பண்ணணும். இப்படி ஏரோ போட்டு கான்ட்ரா பண்ணுங்க. இப்படி ஏரோ போட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இது வந்து என்னோட பி வெக்டரா. நான் என்ன பண்ணலாம், என்னோட ஏ வெக்டார் இப்போ எங்கே இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருந்துச்சு. நான் டெயில் ஒன்று ஏ பி பக்கம் கொண்டு போகலாம், பி ஏ பக்கம் கொண்டு போகலாம். ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது இட்ஸ் நாட் அ மேட்டர், டெயில் ஜாயின் பண்ணிடணும். ஒன்று ஏ நகர்ந்தாலும் சரி பி நகர்ந்தாலும் சரி டெயில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு த ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் தெம், இதானே ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள். ஸோ இதுதான் என்னது நம்மளோட டீட்டா. புரியுதா? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஓகே, குட். ஸோ இங்கே வந்து என்ன ஆங்கிள் வரும்? இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஆல்ஃபான்னு வைங்க. இது ஆல்ஃபா அப்படின்னா டீட்டா என்னவா இருக்கும்? கெஸ். இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்னது? இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 180 டிகிரியா? அப்போ 180 டிகிரியில் ஆல்ஃபா போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும் ரிமைனிங் என்ன ஆங்கிளோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா அப்படின்னா டீட்டா வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? 180 மைனஸ் ஆல்ஃபா. புரியுதா? ஸோ தட்ஸ் ஹவ் யூ நீட் டு ஃபைண்ட். சரி, அடுத்து வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி ப்ராப்பர்ட்டி. இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. Important property of a vector. நோட் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி. அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு வெக்டர். இது என்னது நம்மளுக்கு முதல்ல இது வந்து ஒரு வெக்டர். எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு அப்படின்னா ஹாரிசான்டலோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. கரெக்டாக? இப்போ இந்த வெக்டாரை நான் எங்கெல்லாம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெக்டாரை நான் எங்கேனாலும் கொண்டு போகலாம். ஓகே, எங்கேனாலும் கொண்டு போகலாம். ஐ எம் அலவுட் டு டூ தட். ஓகே, ஆனால் இப்போ இந்த ஏ வெக்டாரை இங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருந்த வெக்டாரை நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஷிஃப்டட். வெக்டாரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ரெண்டுமே சேம் வெக்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், சேம் வெக்டார். ஸோ என்னன்னா நான் வந்து டீட்டா மாற்றல பாருங்க. அதாவது a vector can be moved anywhere in space. ஒரு வெக்டாரை நீங்கள் எங்கனாலும் மூவ் பண்ணலாம் without changing its magnitude and direction. மேக்னிடியூடுன்றது என்னது? அந்த லென்த் ஆஃப் த வெக்டாரையும் அந்த டைரக்ஷன்றது அந்த ஆங்கிளை வச்சு நம்ம சொல்லலாம், சம் டீட்டா வச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் வந்து ஏ கேப் தான், இங்கேயும் நம்மளுக்கு ஏ கேப் தான். they are making same angle theta with the horizontal. So statement note பண்ணிக்கோங்க. any vector can be any vector can be moved so இப்படி எடுத்துக்கோங்க. a vector can be moved anywhere in space without changing its என்னது? without changing its magnitude and direction. ஸோ மேக்னிடியூடையும் டைரக்ஷனும் மாற்றாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்? எந்த ஒரு வெக்டாரையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, ரொட்டேட் ஆகிடக்கூடாது வெக்டாரு. நான் இங்கேருந்து அங்கே கொண்டு போகும்போது லென்த்து சேமாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி ரொட்டேட்டட். புரியுதா? ரைட்.